ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs பை ப்ரீத்தி. நேற்று வாங்கலே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அதாவது எந்த ஊருக்கு போகிறேன்னு இது வரைக்கும் நான் சொல்லலை. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக ஊருக்கு போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அது ஒரு சர்ப்ரைஸாக தான் போயிட்டுருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் என்ன ஆகுது, ஹிட் ஆகுதா, ஃப்ளாப் ஆகுதா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனாக தான் கிளம்புனேன். கரெக்டாக 1:40க்கு பஸ்ஸு. 1:40க்கு பஸ்ஸுன்னா அட்லீஸ்ட் நம்ம 12:40க்கு இல்லைனா 12:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்போ தான் பஸ் போர்டிங் பாயிண்டில் போய் ரீச் ஆக முடியும். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா வேலையிலையும் ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆச்சு. வேலையிலேருந்து வெளியே வரப்பயே 12:40 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பவும் ஃப்ரெஷ்அப் ஆகி ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கதால நல்லதாகிடுச்சு. பையனும் காலையிலே குளிச்சுட்டான், ரெடியாக இருக்கான். அதனால் பெருசாக பிரச்சனை கிடையாது. திரும்ப ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் கிளம்புறதுக்குள்ளே மணி என்ன ஆகிடுச்சுன்னா 1 மணி ஆகிடுச்சு. அந்த 1 மணி ஆகிறதுக்குள்ளே லக்கீலி அன்றைக்கி என்னமோ தெரியல, நான் ஆட்டோவும் புக் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாகவே புக் ஆகிடுச்சு. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக வெளியே வரேன். பஸ் அண்ணா ஃபோனு, இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. 1:40க்கு எனக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணா 1:40க்கு தானே பஸ்ஸு, என்ன இவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, கரெக்டாக 1:40க்கு உங்கள் போர்டிங் பாயிண்டில் இருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணா, கண்டிப்பாக 1:40க்கு என்னோடய போர்டிங் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா 1 மணிக்கு தான் வீட்டில் ஆட்டோ கிடச்சி வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே பெங்களூர் டிராஃபிக் என்னன்றது தெரியும். 1 கிலோமீட்டர் ரீச் ஆகணுன்னா கூட கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருந்தால் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரீச் ஆகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வேணும். அந்த சிக்னலை தாண்டி கிராஸ் ஆகிறதுக்குள்ளே நான் 1 மணிக்கு ஆட்டோ ஏறினவ என்னுடைய டெஸ்டினேஷன் எத்தனை மணிக்கு நான் போய் ரீச் ஆவேன்னு காமிச்சதுன்னா கரெக்டாக 1:58க்கோ 2:00 எனக்கு பஸ் இருக்கிறது எத்தனை மணிக்கு, 1:40க்கு. இதுக்கு நடுவில் எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் மேலே ஃபோனு. அவங்கள என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அது வேறு ஒரு தலைவலி. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி கொலீக் ஒருத்தவங்க வெளியே கூப்பிட்ருக்காங்க, அவங்க கூட வெளியே போகிறேன், நான் திரும்பி வரத்துக்கு லேட் ஆகும், ஒரு வேளை ஃபோன் எடுக்கலையேன்னா நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே அந்த 7:00க்குள்ளே நான் என்ன பண்ணணும்னா நான் என்னோடய டெஸ்டினேஷனில் ரீச் பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். நான் போகிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியும். அவர்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவரும் சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு 3 கிலோமீட்டர்ஸும் தாண்டி இருக்க மாட்டேன். அந்த 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிராஃபிக்லேயே போயிடுச்சு. என் பையனும் பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸைட்டட். அவனும் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஜாலியாக இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி 2 பேருமே மேட்சிங் பிளாக் அண்ட் பிளாக்கு. ஆக்சுவலாக பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஃப்ளைஓவர் இருக்கும். ஃப்ளைஓவர் இருந்தும் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைஓவர் ஒன்று ஃபுல்லாக ஜாமாக இருக்கும், ஏறுற இடம் ஜாமாக இருக்கும், இல்லை இறங்குற இடம் ஜாமாக இருக்கும். ஃப்ளைஓவர் போட்டிருக்கதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பன்சங்கரியிலேருந்து சில்க் போர்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 நார்மல் சிக்னலே தாண்ட வேண்டியது இருக்கும். அது தாண்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகி குட்டா கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ளைஓவர் கிடைக்கும் எனக்கு. அந்த ஃப்ளைஓவரில் ஏறினேன்னா சில்க் போர்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகாது. அந்த ஃப்ளைஓவர் இல்லை, நான் கீழேயே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அந்த சிக்னலை கிராஸ் ஆகி போகிறதுக்கு. லக்கீலி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக்கும் இல்லை. சிக்னலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் நாங்கள் நிற்க சிக்னல் கிளியராக. இதுக்கு முன்னாடி தானே சொன்னேன் பிளாக் ஆனால் எல்லாமும் ஒரே வாட்டியாக பிளாக் ஆகிடுன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ரோடு பார்த்தீங்களா ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருந்தது. லக்கீலி இந்த பக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக இருந்தது. எங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் ஏறுற டைமுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகிடுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு பயம், எங்கள் பஸ்ஸு கிராஸ் ஆகி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் ஏறினதுக்கு அப்புறமாவும் ஒரு வாட்டி பஸ்ஸு டிரைவருக்கு ஃபோன் பண்ணேன். அவரும் எடுக்கவே இல்லை. எடுக்கலையா எப்பா, அது வேறு பயமாயிடுச்சு. ஏன்டா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி போய் பார்ப்போம், பஸ்ஸு கிடச்சா ஊருக்கு போவோம், இல்லைனா பொட்டி படிக்க தூக்கிட்டு திருப்பியும் போன வேகத்தில் திருப்பி வீட்டுக்கு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படியோ வீட்லேயும் சொல்லலை. வீட்டில் சொன்னாலாவது ஐயோ காசு வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லலைன்றதால அந்த பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் பஸ்ஸு போர்டிங் பாயிண்ட்டுக்கு பஸ் இந்த டைமுக்கு வருதுன்னா, அதுக்கான ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் இருப்பேன். எப்பவுமே அது போர்டிங் பாயிண்ட் டைமுக்கு கரெக்டாக வரமாட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இருப்பேன். அன்றைக்கி ஏதோ என் நல்ல டைமோ, கெட்ட டைமோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிலேவும் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் ஏறினதுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளைஓவரில் இந்த டேர்ன் திரும்பி கீழே இறங்க வேண்டியது இருக்கும். அந்த கீழே இறங்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் ரோடு வந்து இங்கே எப்படி சொல்கிறது, பெங்களூர் டு சென்னை போகிற ரோடு, பெங்களூர் டு சென்னைக்கு ரோடு. அந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகும். இந்த பக்கம் பெங்களூர்லேருந்து போகிறவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, இந்த ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்கி அந்த ரோட்டில் கனெக்ட் ஆகணும். இந்த பக்கம் வர பஸ்ஸு வரும். அப்படின்றப்ப என்ன ஆகிடும்னா, இந்த பக்கம் போகிறதுக்கும் இந்த பக்கம் வரத்துக்கும் வழி இல்லாமல் அங்கேயும் வந்து டிராஃபிக் இருக்கும். லக்கிலி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருந்தது. டைரெக்டாக ஃப்ளைஓவரு டேரெக்டாகவே இறங்கியாச்சு. இறங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கரெக்டாக எங்கே வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா, சில்க் போர்டில் தான் என்னோடய போர்டிங் பாயிண்ட் இருந்தது. இல்லைனா நான் ஆக்சுவலாக வந்து மெஜஸ்டிக்கில் தான் போடுவேன். மெஜஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா போர்டிங் பாயிண்ட்டு 12:20க்கெலாம் இருந்தது. நம்மளால் 12:20க்கெலாம் போய் ரீச் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில்க் போர்டுக்கே வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து போட்டாச்சு. இங்கே ஆட்டோக்கு பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு வந்து போர்டிங் பாயிண்ட்டில் வந்து வெயிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேஜர் பாயிண்ட்டு. நிறைய பேர் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணுவாங்க. திரும்பவும் ஆட்டோ விட்டு இறங்கிட்டு என்ன பண்ணேன்னா, திரும்பவும் வந்து ஒரு வாட்டி டிரைவருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். பஸ் எங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இப்போ தான் மேடம் அடிவாலால பஸ் வந்துட்டுருக்கு, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன்டா நீங்கள் எனக்கு முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருந்தால் பொறுமையாக வந்திருப்பேனே, நீங்கள் இங்கே வந்துடுச்சு அங்கே வந்துடுச்சுன்னு போர்டிங் பாயிண்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்குறதுக்குள்ளே எனக்கும் ஷாக் ஆகி நான் ஏன்டா இவ்வளோ அர்ஜென்ட்டாக வரணும் அப்படின்னு எனக்குள்ளேயே நானே நினச்சிக்கிட்டு சும்மா இருந்தேன். ஆக்சுவலாக பஸ்ஸு பார்த்திங்கன்னா 1:40க்கு சொன்னோம் பார்த்திங்களா, அன்றைக்கி வந்து கரெக்டாக 2 o'clock தான் பஸ்ஸே வந்தது. பஸ்ஸு பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணலை. ஏன்னா வந்து எப்படி உட்காந்துட்டு போகிறது தானே, ஒரு 5 hour ஜர்னி எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 8க்குள்ளே ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செமி ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். இந்த தெரியுது பார்த்திங்களா, MSS மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன் நான் ஒரு இடத்துல நின்றுட்டுருந்தேன். பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. திரும்பவும் அந்த பஸ்ஸுக்கு வந்து நடந்து வந்து திரும்பவும் வந்து பஸ் உள்ளே வந்து ஏறணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்டிங் பாயிண்ட்னா அதில் இதுவும் ஒன்று. பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜனமும் அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிகிட்டு இருந்ததால் எனக்கு அன்றைக்கி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேலே கிடச்சதால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக எனக்கு முன்னாடி சீட்டே தான் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு 400, பையனுக்கு 400, 800ல் பார்த்திங்கன்னா எங்களுடைய போக வேண்டியது என்னோடய டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக வேண்டிய பிளேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 800ல் வந்து முடிஞ்சிடுச்சு. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டும் இருந்தது, நமக்கு வேணும்னா சார்ஜும் போட்டுக்கலாம். ஏசி பஸ் தான் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தேன். பையனா திரும்ப வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவனை, அம்மா பாருமா உன் உதடு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன் உதடு பாருமா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருந்தான். பஸ்ஸும் பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி என்ன 2 o'clock ஏறினோமா, கரெக்டாக 8 o'clockலாம் வந்து 8 இல்லை மேக்ஸிமம் 8:45க்குலாம் நம்ம டெஸ்டினேஷனில் வந்து ரீச் ஆகிடலாம் நம்ம. ஆக்சுவலி லாஸ்ட் விலாகில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, பலாவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பலாவ் நைட்டு பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் சாப்பிட்டேன், பையன் சாப்பிடவே இல்லை. நான் அப்புறமா என்ன பண்ணேன்னா, காலையிலையும் பார்த்திங்கன்னா எதுவும் செய்யலை, காஃபி வச்சோம், காஃபிக்கு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டோம், அவ்வளோதான். மத்தியானம் நான் வந்தோடனே என்ன பண்ணிட்டேன்னா கிளம்பிட்டேன். கிளம்பினோடனே என்ன ஆகிடுச்சுன்னா, நான் பையன் முன்னாடி நாள் நைட்டும் சாப்பிடல, மறுநாள் காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. அப்படின்னா ஆயிடுச்சுன்னா அவனுக்கு இன்னும் பசி வந்து அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து எதுவுமே சாப்பிட்லன்னா நடுவில் வந்து ப்ரெட் இருந்தது, அது இது சாப்பிட்டுட்டு தான் இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிடல இல்லையா, சாப்பாடு சாப்பிட்டா தானே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அவனுக்கு அப்படின்ட்டு என் மனசுலேயே ஓடிட்டு இருந்துச்சு. பஸ் ஏறிட்டுமே ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலையே எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா அவனே சொன்னான், அம்மா எங்கன்னா பஸ்ஸை நிறுத்தட்டுமா, அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், எனக்கு இப்போதைக்கு அவ்வளோவா பசி இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா தான் எனக்கும் ஒரு மாதிரி சமாதானம் ஆச்சு. பஸ் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வீடியோவே எடுக்கல. ஒரு அமேசான் ப்ரைம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அமேசான் ப்ரைமில் வந்து ஒரு படம் பார்த்துட்டே வந்துட்டேன். நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு படம் பார்த்துட்டே வந்துட்டேன். கரெக்டாக கிருஷ்ணகிரி கிட்ட வரப்போ தான் பார்த்திங்கன்னா டோல்கேட்டில் நிறுத்துனாங்க ஒரு 2 நிமிஷம் பஸ்ஸு.
அப்போ தான் ஏன்டா நிறுத்துறாங்கன்னு பார்த்தா டோல்கேட்டில் நிறுத்தியிருந்தாங்க. சரி அப்போ தான் சரி வீடியோ நம்ம கண்டினியூவே பண்ணலையே, இங்கே ஒரு 2 கிளிப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சமாக வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நாங்கள் ட்ராவல் பண்ணுற இந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சன்செட் டைமு. ஆக்சுவலாக கிளைமேட்டும் நல்லா இருந்தது. அந்த சன்னும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா நம்மளோட டெஸ்டினேஷனை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த டைமில் பார்த்திங்கன்னா எந்த டெஸ்டினேஷன் கிராஸ் பண்ணியிருந்தேன்னா கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணியிருந்தேன் நான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சீனரி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மலைக்கு கீழே தென்னை மரம் இதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. 10 to 15 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் என்ன பண்ணேன்னா சாப்பிடவே இல்லையா, அதனால் வந்து பையனுக்கு தோசையும் எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் வந்து இறங்கியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் பிளேஸுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி திரும்ப என்னுடைய பாயிண்ட்டுக்கு வந்து நான் போகணும். நான் எந்த இடத்துக்கு போயிருக்கேன்றதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். யாரெல்லாம் என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க அப்படின்றதும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.